மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. மிக நிச்சயம் இந்த நேரம் நீங்க கேட்ட இந்த வார்த்தையை சிந்தியுங்கள். மனுஷரால் இது கூடாதது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். நம்முடைய பலங்களாலே, நம்முடைய அறிவுத்திறனாலே நம்மால் செய்ய முடிந்த காரியம் மிக நிச்சயம் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஒரு எல்லை உண்டு. அதை தாண்டி நாம் இந்த செல்ல முடியாத ஒருவராய் இருக்கிறோம். உதாரணத்திற்கு, இந்த நாள் வரை கடலுடைய முழு ஆழம் என்ன ஒருவராலும் எந்த அறிவியல் ரீதியாகவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனா பைபிள் தெளிவுபடுத்துது, கர்த்தர் கடல் ஆழங்களையும் அறிந்தவராய் இந்த இருக்கிறார். சரியா? கர்த்தர் கடலுடைய ஆழங்களையும் அறிந்த ஒருவராய் இந்த இருக்கிறார். மக்களே, உங்களுடைய வாழ்க்கை என்னவாக இந்த இருக்கும்? உங்களுடைய சூழ்நிலை என்னவாக இந்த இருக்கும்? உங்களுடைய கடினமான நிலை என்னவாக இந்த இருக்கும்? ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர், அதிலிருந்து என்னால வெளியில வர முடியல, நான் கட்டப்பட்டவனாய், நொறுக்கப்பட்டவனாய், பலகீனமான ஒருவனாய் இந்த இருக்கிறேன். நீங்க சொல்லலாம், என்னுடைய வீட்டாருக்காக நான் போராடுறேன், எனக்காக நான் போராடிட்டு இருக்கேன், வழிகள் அடைக்கப்பட்டது போல இருக்கும். ஒருவேளை நீங்க இப்படியான பிரச்சனை நிமித்தம் உங்க வாழ்க்கை மீது நீங்களே சலித்து போன ஒருவராய், என் வாழ்க்கை மாறாது, என்னுடைய குடும்பம் மாறாது, என்னுடைய கணவர் மாறமாட்டார், என்னுடைய மனைவி மாறமாட்டாங்க, குறிப்பாய் என்னுடைய மகன், என்னுடைய மகள், இவர்கள் மாறுவதற்கு வழியே இல்லை, இனி நான் இவங்களுக்கு ஜெபிக்க போறதில்லை, இனியும் இவங்களுக்காக நான் போராட போறதில்லை, நம்பிக்கை இழந்து போன ஒரு பெற்றோராய் நீங்கள் இருக்கலாம். இந்த நேரம் நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். நம்பிக்கை இழந்து போன ஒரு வாழ்க்கை மீது விரக்தியான, வெறுக்குணர்ச்சி அடைந்த ஒரு பெற்றோராய், குறிப்பாய் ஒரு தாயாய் நீங்க இந்த இடத்துல இருக்கலாம். எல்லாவற்றையும் இந்த இடத்துல செய்து பார்த்துட்டேன், எந்த பதிலும் இல்லை, எல்லாவற்றையும் செய்தேன், எந்த பலனும் இல்லை என்று சோர்ந்து போன ஒருவராய் இந்த நேரம் நான் உங்களுக்கு ஒரு சாட்சி இந்த இடத்துல காண்பிக்க விரும்புகிறேன். இந்த சாட்சி ஒரு மிக தெளிவான ஆதாரம், தேவனால் முடியாத காரியம் எதுவும் இல்லை என்பதற்கு. ஏன்னா நீங்க யார் இந்த இடத்துல நம்பிக்கை இழந்து போனவரா இருக்கீங்களோ, முடிந்த கதை என்று நினைக்கிறீங்களோ, இயேசு மரித்தோரையும் உயிர் தெழுப்பினார் என்பதை மறக்காதீங்க. இந்த நபர் எப்படியான சூழ்நிலைகள் இந்த இருந்தார், ஆனா இன்னைக்கும் தேவன் எப்படியாக இவருடைய வாழ்க்கையில் நீதியும் சமாதானத்தின் சந்தோஷத்தை இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். இவருடைய வாழ்க்கை முழு மாற்றத்தினுடைய சாட்சியை இந்த இடத்துல பாருங்க. மக்களை, சரீர கண்களால் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இது முடியாத காரியம், ஆனா தேவனுக்கு இது எல்லாம் கூடும். சோ இந்த நபர் யாரா இருந்தா, இவர் யாரா இந்த இடத்துல மாறி இருக்கிறார், இன்று இவர் சாட்சி சொல்வதற்கான காரணம் என்ன? சாட்சியை பாருங்கள் இப்போதே. நான் பல போட்டிகளில் கலந்திருக்கேன். எனக்கு கவர்ச்சியா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த வெளிச்சம், எனக்காக கைத்தட்டுதல். ஆனா நான் ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கினா, நான் கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு முன்பாக வந்துட்டு போகும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னுடைய 9வது வயசுல என்னுடைய அப்பா ஒரு பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடி அவருடைய நண்பர் ஒருத்தவங்க கிட்ட என்னை விட்டுட்டு போனாரு. அவங்களுக்கு ஒரு பையனும் இருந்தாங்க. என்னை பார்த்துக்க வேண்டிய என்னை அவங்க கெடுத்தாங்க. அந்த விஷயம் நடந்த பிற்பாடு என்னுடைய யோசனையில ஒரு பெரிய குழப்பமே உண்டாச்சு. இது நடந்த பிற்பாடு என்னுடைய உணர்வுகள், என்னுடைய யோசனை, என்னுடைய ஆசை, இது எல்லாமே மாற தொடங்குச்சு. நான் இது எல்லாத்தையும் கவனிச்சேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா எங்க அக்கா போடுற துணியை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். நான் அதை அப்படியே கற்பனை பண்ணி பார்ப்பேன், அந்த துணியை நான் போட்டுக்கிட்டு வெளியே வர மாதிரி. எனக்குள்ள அது பெரிய ஒரு குழப்பமா இருந்துச்சு. ஏன்னா நான் பிறக்கும் போது அந்த மாதிரி உணர்வோடு பிறக்கலை. என்னுடைய சின்ன வயசுல எனக்கு கால்பந்துனா ரொம்ப அதிகமா பிடிக்கும். எல்லா பிள்ளையோட சகஜமா விளையாடுவேன். ஆனா என் உணர்வு மாற ஆரம்பிச்சது எப்பொழுது என்ன அவங்க கெடுத்தாங்களோ அந்த நேரம். நான் கொஞ்சம் கொஞ்சமா வளர தொடங்கினேன். எனக்கு ஒரு 14 வயசு வரும்போது எனக்கு ஆண்கள் மேல ஆசை வர தொடங்கினது. நான் பார்ட்டிக்கு போக ஆரம்பிச்சேன், குடிக்க ஆரம்பிச்சேன், சிகரெட் பிடிக்கவும் ஆரம்பிச்சேன். எனக்குள்ள இருக்கிற அந்த வழியை ஏதாவது பயன்படுத்தி மறைச்சிக்கணும்னு நினைச்சேன். எனக்கு ஒரு 16 வயசு இருக்கும் போது என்னுடைய நண்பர்கள் ஒரு மோசமான காரியத்தை செய்ய என்னை தூண்டினாங்க. என் வாழ்க்கையில இருக்கிறதுல மோசமான காரியத்தை நான் ஏன் செஞ்சேன் நான் யோசிச்சது உண்டு. என்னுடைய ஆசையை தூண்டினாங்க. சொன்னாங்க, பாரு உனக்கு ரொம்ப அழகான முகம் இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு பாரு உன் ப்ரொஃபைல். அவங்க சொன்னது ஒரு பக்கம் நிஜத்தை போல இருந்துச்சு,
எனவேதான் விபச்சாரமான ஒரு துணியை நான் போட ஆரம்பிச்சேன். முதலாக நான் நினைச்சேன், ஒரு பொண்ணு மாதிரி முதல் துணி போட்டு பார்க்கலாம் நான் எப்படி இருக்கேன்னு. அதன் பிற்பாடு எனக்கு அழைப்புதல் வந்தது சில போட்டிகளில் கலந்து கொள்ள. ஒரு பொண்ணை போல துணியை போட ஆரம்பிச்சேன். பிற்பாடு அதுக்கு ஒரு பாத்திரம் கொடுத்தேன். அதுக்கு ஒரு பேரும் கூட நான் கொடுத்துக்கிட்டேன், அதுதான் சமந்தா. ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா நான் ஃபெப்ரிசியோவா இருப்பேன், இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி. அதே போல் இரவு நேரம் வந்தால் நான் அப்படியே சமந்தாவா மாறிடுவேன். இப்படி நான் மாறும்போது அந்த வாழ்க்கை எனக்கு ஒரு மலிவான ஒரு வாழ்க்கையே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை விலை மதிப்புள்ள ஒரு வாழ்க்கை. நான் வேலை செய்வேன், வேலைக்கு போவேன். நான் சம்பாதிக்கிறது எல்லாமே அந்த போடுற துணிக்காக, நான் வாங்குற பொருளுக்காக, நான் போடுற மேக்கப்புக்காக செலவு செய்வேன். ஆனாலும் கூட அந்த பணம் எல்லாமே அந்த வாழ்க்கைக்கு பத்தல. அந்த நேரம் தொடங்கிதான் என்ன நான் விபச்சாரத்துக்குள்ள ஈடுபடுத்தினேன். விபச்சாரம் மூலமா வந்த பணத்துல நான் அந்த வாழ்க்கைக்காக செலவு செஞ்சேன். இந்த மாதிரி கேட் வாக் ஷோல நான் கலந்து கொண்டேன். இந்த போட்டி மூலமா எனக்கு நிறைய பணம் வந்தது. நான் பிரபலமும் ஆனேன். மற்ற மாநிலத்திலிருந்து கூட எனக்கு அழைப்பு வந்தது. நான் அங்க கூட போய் இந்த போட்டியில கலந்துக்கினேன். எல்லாருமே அங்க என்ன புகழ்ந்தாங்க, எல்லாருமே அங்க என்ன போற்றினாங்க, எல்லாருமே எனக்கு அங்க மதிப்பு கொடுத்தாங்க. அவங்க என் அருகாமையில் இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அதே போல என்னுடைய ஆத்துமாவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வழி, மிகப்பெரிய ஒரு சோகம் இருந்துச்சு. நான் கேள்வி கேட்டேன், எனக்கு ஏன் அந்த மாதிரி கெடுதல் நடந்துச்சு? என்ன நான் ஒரு குற்றவாளியா பார்த்தேன், என்ன நான் ஒரு குற்றவாளியா உணர்ந்தேன். எனவேதான் நான் நிறைய முறை தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணேன். நிறைய நண்பர்கள் இருந்தாங்க, நிறைய பணத்தை சம்பாரிச்சேன், ஏராளமான போட்டியில கலந்துக்கிட்டு நான் ஜெயிச்சேன். ஆனாலும் எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தவிப்பு இருந்துச்சு. எனக்குள்ள ஏதோ ஒன்று குறைவா இருந்துச்சு. அந்த நேரத்துல எனக்குள்ள என்ன இல்லை அப்படின்றது என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா எனக்குள்ள நான் வெறுமையை உணர்ந்தேன். அதுவும் என்னுடைய ஆத்மாவுல ஒரு ஆழ்ந்த சோகம் இருந்துச்சு. எப்போதுமே ஒரு இருட்டான அறையில தனியா மட்டுமே இருந்து சீக்கிரமா தற்கொலை செய்து கொள்ளணும், சீக்கிரமா இறந்து விடணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள ஒரு நாள் அதிகமா இருந்துச்சு. எனக்கு யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து ஒரு துணையாளரை தெரியும். அவங்க தான் என்னை முதல் முறை ஆலயத்திற்கு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. வாங்க, என்னை எப்பவுமே ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. நான் உண்மையில சொல்லப்போன நிறைய முறை நான் அவங்க கிட்ட கோபமான வார்த்தையே, மோசமான வார்த்தையை மோசமா அவங்கள நடத்தியிருக்கேன். ஆனாலும் கூட தொடர்ந்து போராடினாங்க. ஒரு நாள் நான் அவங்க அழைப்பதில் ஏற்றுக்கொண்டு ஆலயத்திற்கு வந்தேன். நான் ஆலயத்துக்கு வந்த அந்த நேரம் எனக்கு ஒரு ஆண் போடுற மாதிரியான துணி இல்லை. நான் பெண்ணுடைய துணியை போட்டுட்டு தான் வந்தேன். ஆனாலும் கூட என்னை அன்பால வரவேற்றாங்க. ஆலயத்தினுடைய துணையாளர் வெளியே வாசல்ல முகத்துல சிரிப்போட என்னை வரவேற்றாங்க உள்ள. ஆலயத்திற்குள்ள நான் காலடி எடுத்து வைக்கும் போது நான் உணர்ந்த முதல் விஷயம் என்னன்னா, எனக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாச்சு. என்னை யாரும் எதுவும் கேட்கல. நீ ஏன் அந்த துணி போட்டுட்டு வர, ஏன் இப்படி வந்த, யாருமே என்னை கேட்கல. வித்தியாசமான பார்வையோடு என்னை யாரும் பார்க்கல. ஆனா அந்த நாள் நான் உணர்ந்த தேவன் தாமே என்னை உள்ள வரவேத்த மாதிரி எனக்கு நினைவு இருக்கு. நான் புரிந்து கொண்டேன், எனக்குள்ள இருந்த அந்த வெறுமை, எனக்குள்ள இருந்த அந்த குற்ற எண்ணம், எனக்குள்ள இருந்த அந்த கேள்வி, இல்ல ஒரு ஆணா இருந்த நான் ஒரு பெண்ணா மாறினது, இது எல்லாமே, இந்த வெறுமை எல்லாமே தேவன் எனக்குள்ள இல்லாததுனாலதான் உண்டாச்சு. நான் புரிஞ்சு கொண்டேன். இது எல்லாத்தையும் நான் உணர்ந்த பிற்பாடுதான் அந்த நேரம் தான் நான் ஜெபிக்க தொடங்கினேன். நான் சொன்ன, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே என்னை பாருங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நேர்மையான ஜபத்துல நான் வித்தியாசமா உணர்ந்தேன். தேவன் தாமே என்னை அணைச்ச மாதிரி அடுத்த நாளே நான் தீர்மானித்தேன் தண்ணியில ஞானசானம் எடுக்க. அப்படியே தொடங்க ஆரம்பிச்சேன். தேவன் அதிகமா தேட, வெள்ளிக்கிழமை கூட்டத்துல வந்து கலந்துக்க, விடுதலையை கேட்க, ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கள் அதிகமா கலந்து கொண்டேன். என் கிட்ட இருந்த எல்லா போன் நம்பரையும் நான் டெலீட் பண்ணேன். அதன் பிற்பாடு என் போன் நம்பரை நான் மாத்திட்டேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டேன், எல்லாத்தையும் மாத்திட்டேன். மிக முக்கியமான விஷயம், இதை செய்யும்படியா என்கிட்ட யாருமே சொல்லல, என்னை வலியுறுத்தல. இதை செய்யுங்கன்னு சொல்லி என்கிட்ட யாருமே சொல்ல. ஏன்னா நான் தீர்மானிக்க வேண்டியதா இருந்தது. என் வாழ்க்கை மாறணுமா, நான் தான் ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்கணும். இதன் பிற்பாடு விசுவாசத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சி வந்துச்சு. அந்த சிறப்பு நிகழ்ச்சியை ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா நான் பார்த்தேன். எனக்குள்ள இருக்கிற எல்லாமே பீடத்து மேல ஏறி அர்ப்பணிக்கிற ஒரு வாய்ப்பா. நான் ஆண்டவர்கிட்ட நீதிக்காக கேட்டேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்துமா நீதிக்காக ஏங்கினது. பீடத்து மேல தியாகம் செஞ்ச உடனே எனக்குள்ள இருந்த ஆசை, ஆண்டவர் யாருன்னு உண்மையாவே நான் தெரிஞ்சுக்கணும். அந்த பீடத்து மேல சமந்தாவை அர்ப்பணிச்சேன். என் அப்பா மேல எனக்கு இருந்த அந்த வெறுப்பை அர்ப்பணிச்சேன். எனக்குள்ள இருந்த தவிப்பை அர்ப்பணிச்சேன். என்னை கெடுத்த அவங்களையும் நான் அர்ப்பணிச்சேன். எல்லாத்தையும் பீடத்து மேல அர்ப்பணிச்சேன். நான் பீடத்தை விட்டு கீழே இறங்கி வரும்போது வித்தியாசமா இறங்கி வந்தேன். சமாதானத்தோட, பூரண சந்தோஷத்தோட. நான் கீழே இறங்கி வந்த பிற்பாடு
நான் தேவனை அதிகமா தேட ஆரம்பிச்சேன். அவர் வார்த்தையில அதிகமா ஈடுபடுத்தினேன். ஒரு ஞாயிறு நான் இப்படியா சொன்ன, ஆண்டவரே உம்முடைய ஆவியை நான் பெறாவிட்டா இந்த பூமியில நான் வாழக்கூடிய வாழ்க்கை பிரயோஜனமற்றது. இந்த உலகத்துல நான் இருக்கணும்ன்ற அவசியமும் எனக்கு இல்லை. உம்முடைய ஆவியை மட்டும்தான் இந்த உலகத்துல வாழக்கூடிய அவசியத்தை எனக்கு ஏற்படுத்தும். அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வரும்போது நான் தயாரா வந்தேன். அந்த நாள் தான் நான் தேவனுடைய ஆவியை பெறப்போகிற நாளா. என்னுடைய எண்ணத்துக்குள்ள இந்த வார்த்தை வந்தது, விசுவாசி விசுவாசி நம்பு. அந்த நேரம் நான் விசுவாசிச்ச அந்த நேரம் ஜபத்துல எனக்குள்ள தேவனுடைய ஆவி வரப்பட்டது. அவர் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ள ஒரு சமாதானம், எனக்குள்ள அந்த நேரம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு குழந்தையா இருக்கும் போது எப்படி நான் சுத்தமா இருந்தனோ அதே போல நான் இருக்க தொடங்கினேன். அந்த பழைய உலக ரீதியான ஆசை, உலக ரீதியான நோக்கம், இது எதுவுமே எனக்குள்ள இல்லை. அந்த நேரம் அந்த பெண்ணா மாறணுன்ற அந்த ஆசை, அந்த ஆசை எனக்குள்ள சுத்தமா போயிடுச்சு. ஒரு புதிய மனுஷனா மாறினேன். நான் மற்றவங்களை பார்த்த அந்த பார்வை எனக்கு நானே ஒரு புதிய மனுஷனா இருந்தது போல இருந்துச்சு. இது எல்லாம் நடந்திருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில முழுமையான நீதி வேணும். அது என்னன்னா, ஒரு குடும்பத்தை உருவாக்கணும். எனக்கு ஒரு கனவு, எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு குடும்பத்தை உருவாக்கணும். அந்த நேரம் தான் நான் ஒருத்தவங்களை சந்திச்சேன். அவங்க நான் இருந்த அதே ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. நான் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா கவனிச்சேன். நான் அவங்க கிட்ட முதல் சொன்னேன், எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு. அதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த ஒரு நண்பர் அப்போ அந்த நேரம் சொன்னாங்க, இல்ல அவ பொய் சொல்றா, அவளுக்கு ஒண்ணு உண்மையாவே பிடிக்கும். 2 பேருமே இணைந்த அன்பின் சிகிச்சைக்கான கூட்டத்துல கலந்து கொண்டோம். 2 பேருமே டேட்டிங் செய்ய ஆரம்பிச்சோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். அன்பின் வாழ்க்கைக்கு நேரத்தை கொடுத்தோம். கொஞ்ச நாள் கழிச்ச பிற்பாடு நான் கேட்டேன், திருமணம் பண்ணிக்கலாமான்னு. இதோ இந்த போட்டோ தான் நாங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல திருமணம் பண்ணிக்கும் போது எடுத்தது. இதன் பிற்பாடு தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நாள். நாங்க பீடத்து மேல அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். தேவன் தாமே எங்களுடைய திருமண வாழ்க்கையை ஆசீர்வதிச்சார். இந்த ஆசீர்வாதமான திருமணத்தின் மூலமா ஒரு குட்டி இளவரசி வந்திருக்கா. இவருடைய மனைவி தயவு செய்து உள்ள வரலாம். இதோ இவங்க தான் எஸ்தர், என்னுடைய மனைவி ருகாயல். இதோ என்னுடைய குழந்தை எஸ்தர், என்னுடைய குட்டி இளவரசி. எங்களுடைய திருமணம் தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கு. எங்க வீட்டுக்குள்ளாக சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. நாங்க சொன்ன மாதிரி எங்களுடைய வீடு பரலோகத்தின் சமாதானத்தினால இருக்கு. மேலும் இப்போ எஸ்தரோடைய வருகையினால எங்களுடைய வாழ்க்கை அற்புதமா செயல்படுது. அவர் உண்மையாகவே அருமையான கணவரா இருக்காரு, அற்புதமான தந்தையா இருக்காரு. அவருடைய வாழ்க்கையில உண்மையான தேவனுடைய மாற்றத்தை நான் பார்க்கிறேன். அவர் என்ன முழுமையாக்குறாரு, முழுமைப்படுத்துறாரு. தேவனுடைய நீதி என்னுடைய வாழ்க்கையில வந்தது. அவருடைய முழு நீதி என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கு. முழுமையான ஒரு மனுஷன் ஆயிட்டேன். ஒரு புதிய வாழ்க்கை எனக்கு இப்ப இருக்கு. கடந்த வாழ்க்கையே எனக்கு இல்லாத மாதிரி இருக்கு. பீடம் தான் என் வாழ்க்கையில் இதை செய்தது. நல்லது மக்களே, இப்ப சொல்லுங்க, நான் சொன்னது சரியா? உங்களுடைய கைகளினாலே, என்னுடைய கைகளினாலே நான் இந்த இடத்துல முயற்சி செய்ததை இன்னும் செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா தேவனுடைய கைகளால் இது முடியலன்னு சொல்ல முடியுமா? இந்த ஆண்மகன் எப்படியாக இந்த இடத்தில் தன்னுடைய மற்ற மக்கள் நிமித்தமாய், உலகத்தினுடைய சகவாச நிமித்தம், அசுத்தத்தினுடைய வழிகள் நிமித்தம் தன்னுடைய இயல்பான வாழ்க்கையிலிருந்து இயல்புக்கு மாறான ஒரு வாழ்க்கைக்கு இந்த இடத்துல நகர்ந்தார். பாவம் தேவனுடைய வழியை விட்டு இந்த இடத்துல விலகின அந்த செயல். ஆனா தேவன் ஒருபொழுதும் மறக்கல. என தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் வெறும் கேட்பதற்காக மட்டுமல்ல, நாம் அதை அனுபவிப்பதற்காக. நம்முடைய வீட்டை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கையை மொத்தமாய் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புற. நீங்க பார்த்தீங்க, இன்று இந்த நபர் இந்த இடத்துல ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணம் உடையவராய் இருக்கிறார். ஆசீர்வாதமான வாழ்க்கை, தேவனுடைய விடுதலை, மேலும் தேவனால் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு பிள்ளையும் கூட தேவன் உங்களுடைய வீடுகளில் செய்ய முடியும். உங்களுடைய குடும்பத்தார் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவராய் நீங்க ஒருவேளை நம்பிக்கை இழந்திருக்கலாம். உங்களுடைய கணவர் இந்த தவறான சகவாசம், தவறான வழி நிமித்தம் நீங்க சோர்ந்து போனவரா இருக்கலாம். இவர்கள் மாறவே மாட்டாங்கன்ற முடிவுக்கு நீங்க தள்ளப்பட்டவரா இடத்துல இருக்கலாம். ஆனால் மாற்றம் நிச்சயம். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். தேவன் உதவி செய்வார். இதுதான் நாளை தினம் நாம் ஆலயத்தில் மிக பலனாய் விசேஷமாய் தேவனிடத்தில் கேட்க போறோம். உங்களுடைய வாழ்க்கை வண்ணமயமானதா இடத்தில் மாற்றப்பட. லைஃப் இன் கலர். சுபாசி, எது இது? நீங்க இந்த சாட்சி இந்த இடத்துல பாருங்க. இந்த பெண்மணி ஆலயத்துக்கு இந்த இடத்துல வந்தபோது எப்படியான ஒருவராய் இந்த இடத்துல வந்தாங்க? மன அழுத்தம் நிறைந்தவராய், தன்னுடைய பிரச்சனை, தன்னுடைய சூழ்நிலை, தன்னுடைய குடும்பத்தாருடைய இழப்பின் நிமித்தம் பாரத்தை சுமந்த ஒருவராய் இயேசுவிடத்துக்கு வந்தார். ஆனா இயேசு அவர் வாக்களித்ததை நிறைவேற்றினார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கான இலைப்பாறுதலை தருவேன். இந்த இலைப்பாறுதல்
ஆண்டவராக இயேசுவால் இவருக்கு கொடுக்கப்பட்டது. எப்படியாக சாட்சியை பாருங்கள் இப்பொழுது. வணக்கம், என் பேர் ஷீலா. நான் வந்து பெருங்குளத்தூர்லேருந்து வரேன். திருமணத்தின் மூலமாக தான் இந்த ஆலயத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு திருமணத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து வேறு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். மத ரீதியான ஒரு நபராக இருந்தேன். எனக்கு வந்து 22 வயது ஆகும்போது வந்து என்னுடைய அப்பா வந்து இறந்துட்டாரு. எனக்கு எல்லாமே வந்து அப்பாங்கிறது தான். அப்பா பொண்ணு அவர் கூடயே இருப்பேன். எல்லாமே எனக்கு சிறந்ததா என்னுடைய அப்பா பண்ணுவாரு. திடீர்னு அவருடைய இழப்பு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னை ரொம்ப பாதிச்சிருது. நான் வந்து அவர் இறந்து எங்க வீட்டு பின்னாடி தான் கல்லறை இருக்கும். நான் கல்லறையில படுத்து தூங்குவேன். எனக்கு அது வீடு மாதிரி அவர் மேல படுத்திருக்கிற மாதிரி ஃபீலா இருக்கும். எனக்கு அதுலேருந்து வர முடியல. அப்போ வந்து எனக்கு வந்து அலைன்ஸ் பார்க்குறாங்க, திருமணம் இதுக்கானது எல்லாமே பார்க்கும்போது வந்து திடீர்னு வந்து எனக்குள்ள ஒரு பயம். என் வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்க்கை துணை எப்படி இருக்குங்கிறது. எனக்கு அப்பா இருந்தா வந்து சிறந்ததா பண்ணியிருப்பாரு. இப்போ அப்பா இல்லையே, உறவினர்கள் பண்ணி வைக்கிறது அப்படி இருக்குமாங்கிற ஒரு பயம் எனக்குள்ள. நான் அப்போ முடிவு பண்ணேன், நான் வந்து முழங்கால் போட்டு தேவன்கிட்ட கேட்பேன், தேவனே எனக்கு வந்து எனக்கு அப்பா இல்லை, உலக ரீதியாக அப்பா இல்லை. ஆனால் வந்து இப்போ வந்து நீ தான் என்னுடைய அப்பா. நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுக்கு வந்து எவ்வளோ சிறந்ததை கொடுப்பீங்க. உங்கள் பொண்ணு மேரேஜை வந்து நீங்கள் நடத்துங்க சிறந்ததா. எனக்கு எது செட் ஆகும், எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் வந்து நான் உமக்கு வந்து கீழ்ப்படிவேன் ஏசப்பா. நீங்கள் அது எந்த சர்ச்சா பரவாயில்ல, நான் அங்கே வந்து உமக்கு உண்மையாக இருப்பேன், அவரோட போவேன். எனக்கு அது கடினமாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கீழ்ப்படிவேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் தேவன்கிட்ட. தேவன் வந்து எனக்கு சிறந்த கணவரை கொடுத்தாரு. அதன் மூலமாக தான் நான் இந்த சர்ச்சுக்கு வந்தேன். அவர் வந்து அசிஸ்டன்ட் இந்த சர்ச்சோட. அப்படிதான் நான் இந்த சர்ச்சுக்குள்ளே வந்ததே. 2வது வந்து எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்னென்னா, நான் கேட்டிருந்த வந்து திருமணமாகி 3 months கன்சீவாக இருந்தேன். அந்த ஸ்டேஜில் வந்து திடீர்னு வந்து 3 months கம்ப்ளீட் ஆகுது. அப்போ வந்து எனக்கு திடீர்னு ப்ளீடிங் ஆகுது. ஹாஸ்பிட்டல் போகிறேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது அந்த ஹாஸ்பிட்டல் தான். டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இமீடியட்டாக ஸ்கேன் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க, இது வந்து 3 monthsக்கான க்ரோத்தே கிடையாது, அதுக்கான க்ரோத்தே வரல. இது ஒரு வேளை வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி ஏதாச்சும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தாலும் இது பிறந்துச்சுன்னா ஏதோ குறையா வந்துடும், இல்லை உனக்கும் வந்து அது நல்லது கிடையாது அப்படிங்கிறத டாக்டர் சொன்னாங்க. என்னால் அதை ஏற்றுக்க முடியல. அது நான் முடியாதுங்கிறத சொல்லிட்டு கிளம்புறேன். டாக்டர் சொன்னாங்க, இது இருந்துச்சுன்னா நீ சிவியர் பெயினில் வந்து ஹாஸ்பிட்டல் வருவீங்க, இது வேணான்ட்டு. இல்லை பரவாயில்ல, நல்லா தான் இருக்குங்கிறதோட நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஆனால் சிவியர் பெயினில் நானே வந்து என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்கன்ட்டு ஹாஸ்பிட்டல் வந்தேன். அது வந்து என் கண்ணாலே நான் பார்த்தேன். அதோட க்ரோத் இல்லாமல் என் கையிலேயே எடுத்து கொடுத்தாங்க. எப்படி இருக்கு பாரு, 3 monthsல எப்படி இருக்கணும் ஒரு பேபி, ஆனால் அது பாருங்கன்ட்டு என் கையிலேயே நான் எடுத்து அதை பார்த்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் எனக்கு அது ரொம்ப வலியாக இருந்துச்சு, பெயினா. என்னுடைய கணவர் வந்து முந்தின நாள் வந்து ஊழியத்துக்கு போயிருந்தாங்க. அவர் வந்து எனக்கு சொல்கிறார், நாளைக்கு நீ வந்து இதுலேருந்து வெளியே வா, ஃபீல் பண்ணாத. ஏன்னா நான் ஊழியத்துக்கு போயிருந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பொண்ணே அந்த மன வளர்ச்சி இல்லாமல் அம்மா பார்த்துக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும், வலி வேதனையாக இருக்கும். தேவன் வந்து உன் வாழ்க்கையில் அந்த அநீதி நடக்க விரும்பலை. அவர் உனக்கு வந்து நீதி செய்யணும்னு தான் விரும்புகிறாரு. கவலைப்படாத, கண்டிப்பாக பெஸ்ட்டாக கொடுப்பாரு ஏசுப்பான்ட்டு. அதுலேருந்து நான் வெளியே வந்தேன். எனக்கு வந்து 2 வருஷமாக குழந்தை இல்லைன்னதும் ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறேன். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, டிஎல்சிங்கிற ப்ரொசீஜர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கன்சீவ் ஆக முடியுங்கிறத சொல்கிறாங்க. வீட்டில் ஃபேமிலி எல்லாம் பண்ணிருங்கிறத சொல்லிட்டாங்க, டிஎல்சி பண்ணிருங்க. ஆனால் எனக்கு அதுக்கு விருப்பம் இல்லை. அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் ஒன் சைட் போயிட்டுருக்கு. அப்போ வந்து சர்ச்சில் வந்து இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்துச்சு. அதில் நான் கலந்துக்கிட்டேன். ஒரு சைடில் வந்து எனக்கு பிளட் டெஸ்ட், அதுக்கான ட்ரீட்மெண்ட்க்கான ப்ரொசீஜர் போயிட்டே இருக்குது. நான் ஒரு சைடில் வந்து தேவனே இந்த டிஎல்சி ப்ரொசீஜர் பண்ண நீங்கள் அனுமதிக்கக்கூடாது, என் உடம்புல எந்த கத்தியும் வைக்கக்கூடாது, எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் இயற்கையாகவே எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் ஏசுப்பா, அதுதான் என்னுடைய வழக்குங்கிறத நான் தீர்மானித்தேன். அப்போ வந்து அங்கே போய் 2 மாதம் தான் ஆகுது வேலைக்கு போய். ஃபஸ்ட்டு மந்த் சேலரி முழுசாகவே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். 2வது மாதம் சம்பளம் வந்து ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட் கிட்டே கேட்கக்கூடாது, இது என்னுடைய விருப்பத்துக்கு எனக்கானது வாங்கணுன்ட்டு லிஸ்ட்டு போட்டே வச்சுருந்தேன். நான் முடிவு பண்ணேன், இந்த முழு சம்பளத்தையும் வந்து நான் பீடத்தில் அர்ப்பணிக்கணும். எந்த ஒரு செலவும் இல்லாமல், அந்த சர்ஜரிக்கே எவ்வளோ அமௌண்ட் ஆகலாம், ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எந்த செலவும் இல்லாமல் நார்மலாக நான்
கன்சீவ் ஆகணும்ங்கிறத சொன்னேன். ஆனா நான் அங்க போய் உட்கார்ந்துருக்கேன். டிஎல்சிக்கான ப்ரொசீஜர் போயிட்டு இருக்குது. ஹஸ்பண்ட் சொல்றாரு, உனக்கு எந்த டைம் சொல்றாங்களோ சொல்லு, நான் வந்துடுறேன்ட்டு பெர்மிஷன்ல. அப்போ நான் அங்க இருந்தும் தேவன்ட்ட கேட்கிறேன், இதை அனுமதிக்காதீங்க தேவனேன்ட்டு. அப்போ திடீர்னு டாக்டர் கால் பண்ணி சொல்றாங்க, உங்களுக்கான ரூம் ரெடி ஆகல ஷீலா, திடீர்னு இன்னொரு பேஷண்ட் வந்துட்டாங்க டெலிவரி, ஸோ உங்களால இன்னைக்கு பண்ண முடியாது, இன்னொரு நாள் மாத்திக்கலாம் அப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அது தடைப்பட்டுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படியே. அதே மாதம் நான் பீடத்துல ஏறிட்டு என்னுடைய முழு இதையும் நான் அர்ப்பணிச்சேன். எனக்கான பதில் அதே மாதம் கிடைச்சிருச்சு. அதே அதே ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் செக் பண்ணிட்டு நான் பிரெக்னென்ட்ன்றாங்க. 2வது சந்தோஷம், அவ்வளோ பெரிய சந்தோஷம். எனக்கு இப்ப 2 குழந்தைங்க இருக்காங்க. அவ்வளோ ஆசீர்வாதமா 2 குழந்தைங்கள தேவன் கொடுத்துருக்காரு. இந்த சந்தோஷம் எல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு. ஆனாலும் எனக்குள்ள சந்தோஷமே இல்லை. இதெல்லாமே கொஞ்ச நேரம்தான் இருக்கிற இந்த சந்தோஷம் எல்லாம் கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல கணவர், நல்ல குழந்தைங்க, எல்லாமே பிளஸ்டா இருக்கு. ஆனா எனக்குள்ள நான் லோன்லியா ரொம்ப பயப்படுறேன், அழுறேன், சோகமா இருக்கிறேன். அப்பா இல்ல, பழையதையே நான் சந்தோஷத்தை திரும்பி பார்க்காம இல்லாததையே யோசிச்சு யோசிச்சு அழுறேன் எனக்குள்ள. அப்போ 9 வருஷம் ஆகுது திருமணமாகி. இந்த ஆலயத்துக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு சண்டே மீட்டிங்ல பாஸ்டர் பேசுறாங்க. மீட்டிங்ல நீங்க பரிசுத்தாவி இல்லாம இந்த ஆலயத்துல நீங்க எத்தனை வருஷம் வேணா வரலாம், இருக்கலாம். ஆனா அவருடைய ஆவி இல்லாம இருக்கிறது வேஸ்ட். நீங்க இருக்கிறது சும்மா டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி. அதுக்கு நீங்க வெளியே கூட இருக்கலாம். என்ன அது ரொம்ப தொட்டுச்சு அந்த வார்த்தை. என்னால அன்னைக்கு தூங்க முடியல. அன்னையிலேருந்து நான் போராடினேன். இனி ஒரு நிமிஷம் கூட உம்முடைய ஆவி இல்லாம நான் இருக்கக்கூடாது ஏசப்பா. உம்முடைய ஆவி எனக்கு வேணும். அதுக்கு எது நான் மாத்தணும், தேவனை நெருங்க நான் என்னென்ன பண்ணணுங்கிறத நான் முடிவு பண்ணேன். தேவனை விட்டு தூரமா வச்சுக்கிற எல்லாத்தையும் விட்டு விலக ஆரம்பிச்சேன். வேலையிலேயே கான்சென்ட்ரேட் பண்றது, அதை விட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு அது பாதிக்கிறதா இருக்குது. குழந்தைங்க பார்த்துக்கணும், எல்லாத்தையும் நான் தேவனை நெருங்குறதுக்கு எல்லா வழியையும் நான் ஏற்படுத்தினேன். வெனஸ்டே சர்ச்சுக்கு வர்றது, வெனஸ்டே ஃப்ரைடே ஊழியம் பண்றதுக்கு தடையா இருக்குதான் குழந்தைங்களை பார்த்துக்கணுங்கிற இது இருக்கா? இல்லை, நான் போகணும், லாக் பண்ணிட்டு நான் தேவனை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன், நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் போக ஆரம்பிச்சுட்டேன். காட்லிவுட் சவால்களை எல்லாம் எனக்கு நான் ரெடி பண்ணி நானே செய்ய ஆரம்பிச்சேன். ஒவ்வொன்றையும் செய்ய எனக்குள்ளேயே நான் மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். உங்களுடைய ஆவி எனக்கு நம்ம சர்ச்சில் 21 days ஃபாஸ்ட் ஆஃப் டேனியல் அப்போ நிகழ்ச்சி எனக்கானதாகவே இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அந்த நிகழ்ச்சி வரும்போது நான் கலந்துப்பேன் எல்லா வாட்டியும். ஆனால் நான் உண்மையாக இருக்க மாட்டேன். 1 week இருப்பேன் உண்மையா, ஆனால் என்னால் தொடர்ந்து இருக்க முடியாது. ஆனால் நான் பைபிள் படிக்கலையே, ப்ரேயர் பண்ணலையே, நான் இந்த நிகழ்ச்சியில் இருந்தால் உண்மையாக இருக்கணும், இல்லைன்னா இருக்க வேணாம், டிவி பார்ப்பேன் உட்காந்து. என்னால் முடியாததையெல்லாம் நான் செய்யணுங்கிறத முடிவு பண்ணிட்டேன். இந்த ஃபாஸ்ட் ஆஃப் டேனியல்ல உம்முடைய ஆவி இல்லாமல் நான் இருக்கக்கூடாது ஏசப்பா. சின்ன சின்ன விஷயம் எனக்கு பாதிக்குதே, அழுறனே, பயப்படுறனே, இந்த இதுலேருந்து நான் வெளியே வரணும். நான் அனாதை கிடையாது, நீங்க இருக்கீங்க, நீங்க எனக்கு வேணும். அப்பா இல்லை, அதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணிட்டு நான் அதுக்கு எல்லா முயற்சியும் செஞ்சேன். அப்போ சின்ன சின்ன விஷயம் பாதிக்கிற எனக்கு அந்த ஃபாஸ்ட் ஆஃப் டேனியல்ல பெரிய பாதிப்பு வந்துச்சு. என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு அப்பா இதுலேருந்து வர்றதுக்கு 8 வருஷம் ஆன எனக்கு அம்மா இறந்தது அந்த ஃபாஸ்ட் ஆஃப் டேனியல்ல இறந்துட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில இருக்கிறேன். நான் முன்னோக்கி போனேன். தேவனே, நீங்க எனக்கு வேணும். அப்பா இல்லாம இருக்கலாம், அம்மா இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க உங்களுடைய ஆவி எனக்குள்ளாம இருக்கிறது எனக்கு அநாத மாதிரி இருக்கு. என்னால அதை ஏத்துக்க முடியல, அசிங்கமா இருக்கு. எனக்கு நீங்க வேணும் ஏசப்பா, உங்களுடைய ஆவி எனக்கு வேணுங்கிறதுல நான் அவங்களோட கடைசி இது செய்யும் போது கூட குளிப்பாட்டி அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த இடத்துல கூட இருந்து நான் தேவனை தேடிட்டு இருந்தேன். உம்முடைய ஆவி எனக்கு கொடுங்கன்னு. நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு, நான் விடல. இந்த நிகழ்ச்சி எனக்கு எப்போ பரிசுத்தாவி கிடைக்குதோ அது வரைக்கும் நான் போராடுவேங்கிறத தொடர்ந்து போராடினேன். நான் ஒரு வாட்டியும் கணவர்கிட்டே சொல்லுவேன், நீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அவரால் ஃபேஸ் பண்ண முடியுது, தொடர்ந்து பிரச்சனை வந்தாலும், ஏன்னா அவருக்குள்ள பரிசுத்தாவி இருக்கு, எனக்குள்ள அந்த பரிசுத்தாவி இல்லையே. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தேவனோட இருந்து போராடுவேன். நான் தனியா இல்லை, நான் அனாதை இல்லை, தேவன் என்னோடு இருக்கிறாரு, என்னை பலப்படுத்துவாருன்னு.
நான் தொடர்ந்து போராடினேன். அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டதுதான் எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். நான் இப்ப தனியா இல்ல, என்னோடு பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். நாங்க சேர்ந்து போராடுறோம். என்னால எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். மிக நிச்சயமா மக்களே, நீங்க பல சூழ்நிலைகளில் சலித்து போனவராய், வலி வேதனை நிறைந்தவராய் இந்த இடத்துல இருக்கலாம். நீங்க பார்த்த பிரகாரம் தேவன் உதவி செய்ய தயாரா இருக்கார். உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய கடினங்கள் என்னவாக இந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவராக இயேசு இடத்துக்கு அதை கொண்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற சர்வ வல்லமையான தேவன் அவர்தானே. என்னுடைய சூழ்நிலை மிக மோசமானது, உதவி செய்ய ஒன்றும் இந்த இடத்துல இல்லை, நான் இந்த இடத்துல செயல்படுத்துறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த வாய்ப்பை உடையவராய் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். நீங்க எல்லாவற்றையும் முயற்சிக்கன்னு சொல்றீங்கன்னா இல்ல, உங்களுக்கு இன்னும் இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு. யூனிவர்சல் ஆலயத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் அவருடைய வார்த்தைக்கான வழி நடத்துதலை இந்த இடத்துல கேட முடியும். உங்களுடைய சூழ்நிலை இந்த இடத்துல மாற, உங்களுடைய கணவன், உங்களுடைய மகன், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையின் மொத்த சூழ்நிலை தேவன் மாற்ற தயாரா இருக்கா. எனவே அவருக்கு அனுமதி கொடுங்க. இதுதான் சரியா. நாளை காலை 9:30 மணிக்கு நீங்கள் எங்களோடு கூட இந்த இடத்துல இணையும் போது உங்களுடைய வாழ்க்கை வண்ணமயமானதாய் இந்த இடத்துல மாற, மன அழுத்தத்திலே தள்ளப்பட்டவராய், பாதிப்பை பெற்றவராய், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை இந்த இடத்துல வாழ்கிறவராய் இந்த இடத்துல இருந்தாலும் உங்க வாழ்க்கையை மாற்ற தேவன் விருப்பமுள்ளவராக. உங்களுடைய சூழ்நிலை குறித்து நீங்க நபர்களிடத்துல பேசுவோ, குடும்பத்தார் இடத்துல பேசுவோ, அல்லது மற்ற மக்களிடத்துல பேசுவோ முயற்சிக்கலாம். ஆனா தீர்வு உண்டா? அந்த தீர்வு இன்னும் உங்களுக்கு இல்லைன்னு சொல்றீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு ஒரு வழியானது உண்டு. தேவனிடத்திலே உங்களுடைய பிரச்சனை குறித்து பேச. எனவேதான் இந்த நேரம் நான் உங்களுக்கு இந்த அழைப்பை இந்த இடத்துல கொடுக்கிறேன். நாளை காலை 9:30 மணிக்கு நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த உதவி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. 9384-638-738. மிக நிச்சயமாய் தேவனுடைய மனுஷி உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்தினுடைய முகவரியை தெரிந்து கொள்ளலாம், கூட்ட நேரங்களை தெரிந்து கொள்ளலாம், நீங்கள் இலவச ஜெபங்களை இதில் பெற்றுக்கொள்ளலாம், ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற தயாரானவராக இருக்கிறார். எனவே உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. இப்பொழுது இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள நீங்க தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கு தேவன் உதவி செய்ய தயாரா இருக்கார். இப்ப இந்த உதவியை நீங்க ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கீங்களா? நீங்க தயாரா இருக்கீங்கன்னா உங்களுடைய கரங்களை இந்த இடத்துல உயர்த்துங்க. ஆண்டவராகிய இயேசுவே, இதோ விசுவாசிக்கிற இந்த நபருக்கு நோக்கி என் கரங்களை உயர்த்துகிறேன். உங்களுடைய பதில் இவர் வாழ்க்கைக்கு இந்த இடத்துல வர, இவர் உமக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய இவருக்கு உதவி செய்யும். நாளை காலை 9:30 மணிக்கு இவர் இந்த இடத்தில் யாரெல்லாம் எங்களோடு இணைய போகிறார்களோ, நிச்சயம் அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருக்கலாம், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சில. இவர்கள் தங்களை தெரிந்து கொள்ளப்பட்டவராய் உன்னுடைய பிரசன்னத்திற்கு கொண்டு வருவார்களாமா? இந்த மக்கள் அதிசயத்தை காண உதவி செய்யும். இவர்களுக்கு வழி நடத்த தாரும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். தேவன் உதவி செய்யட்டும். உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய கடினங்கள் எல்லாவற்றிலிருந்து அவர் விலக்கி உங்களுக்கு உதவி செய்ய நாளை காலை 9:30 மணிக்கு. ஒரு வருஷம் மறக்காதீங்க, இந்த திங்கட்கிழமை விசேஷித்த திங்கட்கிழமையா உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரங்களை ஜெயிக்கவும் கூட நாம் மிக முக்கியமான காரியத்தை செய்ய போகிறோம். எனவே தவற விடாதீர்கள். நாளை காலை நீங்கள் எங்களோடு இணையும் பொழுது இன்னும் அதிகமான விவரங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லது இந்த திங்கட்கிழமை என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க இந்த நேரம் தெரிஞ்சு கொள்ள விரும்புறீங்கன்னா ஒரு சிறு விளக்கத்தினுடைய வீடியோ இந்த இடத்துல பாருங்க. தேவன் இந்த நாளை உங்களுக்கு விசேஷித்த நாளாய் மாற்ற அவர் தயாராக இருக்கிறார். சென்று பாருங்கள் மக்களே, தேவன் உங்களோடு இருக்கா. இயேசு நாமத்தினாலே. உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியத்தை நீங்கள் முன்பாகவே கைப்பற்றியிருக்க வேண்டும். ஆனால் ஏதோ ஒன்று அதை தடுக்கிறது. உங்கள் வியாபாரம் வளரவில்லை, நீதிமன்றத்தில் இருக்கும் உங்கள் வழக்கு முன்னோக்கி செல்லவில்லை, கதவுகள் திறக்கப்படவில்லை. இது தற்செயலாய் நடந்தது கிடையாது, ஆனால் இது ஒரு ஆவிக்குரிய எதிர்ப்பை கொண்டுள்ளது. ஆவிக்குரிய உலகிலிருந்து எதிர்ப்பு வரும்பொழுது அதற்கு ஒரே ஒரு தீர்வு மட்டும்தான் உண்டு. தேவனுடன் உருவாக்கும் உடன்படிக்கைக்கான உயிருள்ள விசுவாசம். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னோக்கி செல்லவோ மற்றும் பதில்களை பார்க்கவோ நீங்கள் விரும்புகிறீர்களா? எனவே ஏப்ரல் 21 திங்கட்கிழமை துவங்கி எல்லா அசுத்தத்தின் எதிர்ப்பை உடைப்பதற்கான கூக்குரல். உங்கள் பண வாழ்க்கையில் முன்பு மற்றும் பிற்பாடு என்ற வித்தியாசம் ஏற்படும். அந்த கூட்டத்தில் ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் அறிக்கை செய்யப்படும் அனைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கும் மற்றும் அவர்கள் தொழிலாளிகளுக்கும். ஏனென்றால் ஒரு வெற்றிக்குரிய வியாபாரம் என்பது அனைவரும் செழிப்பாக மாறுவது. கூட்ட நேரம் மாலை 7 மணி. தேவனுடனான செழிப்பு. யூனிவர்சல் ஆலயம் எண் 282 கீழ் 681 1000 விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 600006.
அல்லது உங்கள் அருகாமையில் உள்ள கிளை சபையில் இணையுங்கள்.